என்னது மெகா ஆக்ஷனுக்கு எந்த டீமுமே எந்த பிளேயர்ஸையுமே ரீட்டைன் பண்ணக்கூடாதா? இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இந்த மெகா ஆக்ஷனை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணலாம், லைக் பண்ணுறங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஎல்லுக்கான மெகா ஆக்ஷன் இந்த வருஷம் டிசம்பர் மாசத்துல நடக்கும்ட்டு பிசிசிஐ சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஆக்ஷனுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா டீமுமே அவங்களோட ரிட்டன்ஷன் லிஸ்ட், அதாவது எந்தெந்த பிளேயர்ல ரீட்டைன் பண்ணிருக்காங்கன்ட்டு சொல்லிடணும். மெகா ஆக்ஷனுக்கும் நார்மல் ஆக்ஷனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, நார்மல் ஆக்ஷன்னா ஒரு டீம் எத்தனை பிளேயர் வேணாலும் ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா மெகா ஆக்ஷன் அப்படி இல்ல. மெகா ஆக்ஷன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் மட்டும் தான் ஒரு டீமால ரிட்டைன் பண்ண முடியும். இப்போ அதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ரிட்டன்ஷன்லாம் நார்மலா 3+1 ஃபார்மேட்ல தான் நடக்கும். அந்த 3+1 ஃபார்மேட்னா ஒன்றும் இல்லை, ஒரு டீம் வந்து 3 பிளேயரை ரிட்டைன் பண்ணிக்கலாம் அண்ட் ஒரு பிளேயருக்கு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த வாட்டி பிசிசிஐ அண்ட் ஒரு சில ஐபிஎல் டீம் ஓனர்ஸ்லாம் அந்த ரிட்டன்ஷன்லேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஓனர்ஸ் எங்களுக்கு இந்த மெகா ஆக்ஷனில் 3+1 ஃபார்மேட்டில் ரிட்டன்ஷன் நடக்கிறதே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இன்னொரு செட் ஆஃப் டீம் ஓனர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 3+1 ஃபார்மேட் 3 பிளேயரை ரிட்டைன் பண்ணிட்டு ஒரு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு செட் ஆகாது. முதல்ல இந்த மெகா ஆக்ஷனில் ஆர்டிஎம் கார்டே வேணாம், எல்லா டீமே ஒரு 8 பிளேயரை ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ரிட்டன்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்தெந்த டீம் ஓனர் சொல்லியிருக்காங்கன்ட்டு அஃபிஷியலாக தெரில. பட் ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கேகேஆர் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரசல், ரிங்கு சிங், சுனில் நரேன், ஸ்ரேயஸ் ஐயர், மிச்சல் ஸ்டார்க், ரஹமதுல்லா குர்பாஸ், ஃபில் சால்ட், இந்த மாதிரி எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயரை கேகேஆர் டீமில் வச்சிருக்காங்க. அப்படின்றக்கப்ப 3+1 ஃபார்மேட்டில் ரிட்டன்ஷன் நடந்தால் அது கேகேஆருக்கு தான் ப்ராப்ளம். ஏன்னா 3 பிளேயரை மட்டும் ரிட்டைன் பண்ணிட்டு மற்ற எல்லா பிளேயர்ஸுமே ஆக்ஷனில் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஆல்மோஸ்ட் நடக்காது. இதுவே 8 பிளேயரை ரிட்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேகேஆர் அவங்க டீமில் இருக்க மெயின் பிளேயர்ஸ் எல்லாருமே ரிட்டைன் பண்ணி வைக்க முடியும். அதனால தான் ஒரு சில டீம் ஓனர்ஸ் இந்த வாட்டி 8 பிளேயரை ரிட்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் 8 பிளேயரை ரிட்டைன் பண்ணிட்டு மெகா ஆக்ஷன் நடந்துச்சுன்னா அது பார்க்க மெகா ஆக்ஷன் மாதிரியே இருக்காது. சரி, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஓனர்ஸ் 3+1 ஃபார்மேட்டில் ரிட்டன்ஷன் நடக்கணுன்றாங்க, இன்னொரு பக்கம் 8 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணுன்றாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இன்னும் ஒரு சில ஓனர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன், இந்த மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷனே இருக்கக்கூடாது, எந்த டீமுமே எந்த பிளேயருமே ரீட்டைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பஞ்சாப் டீம் எடுத்துக்கிட்டோன்னா 8 பிளேயரை ரீட்டைன் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா அவங்க எந்த 8 பிளேயரை ரீட்டைன் பண்ணுவாங்க? அவங்களாம் 3+1 ஃபார்மேட்டில் ரிட்டன்ஷன் நடந்தாலே 1-2 பிளேயர் தான் ரிட்டைன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் 8 பிளேயர்லாம் ரிட்டைன் பண்ணணும்னு சொன்னால், அதனால தான் அவங்க பிளான் பண்ணி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், எந்த டீமே எந்த பிளேயருமே ரிட்டைன் பண்ண வேணாம், 0 ரிட்டன்ஷன் இந்த ஒரு ஆக்ஷனில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த மாதிரி சொன்னதுக்கு இன்னும் ஒரு ரீசன் என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோலி எடுத்துக்கிட்டோன்னா, கோலி எவ்வளோ பெரிய பிளேயர், அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே ஆர்சிபிக்காக தான் விளையாடுறாரு. அண்ட் தோனி எடுத்துக்கிட்டோன்னா அவரும் பெரிய பிளேயர், அவரும் ஆரம்ப காலத்துலேருந்தே சிஎஸ்கேக்காகவே தான் விளையாடுறாரு. அண்ட் ரோஹித் சர்மா எடுத்துக்கிட்டோன்னா கடந்த ஒரு 10-12 வருஷமாக பார்த்தீங்கன்னா மும்பைக்காகவே தான் விளையாடுறாரு. அண்ட் இவர் பும்ரா, ஹர்திக் பாண்டியாலாம் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களும் அவங்க கரியர் ஆரம்பிச்சதுலேருந்தே மும்பைக்காகவே தான் விளையாடுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயருமே அவங்க கரியர் ஃபுல்லாக ஒரே டீமுக்காகவே விளையாடிட்டு ரிட்டையர் ஆகிறாங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் எந்த டீமில் விளையாடுறாங்களோ அந்த டீமுக்கு அது நல்லது தான். பட் மற்ற டீம்ஸ்க்குலாம் அது நல்லதாக இருக்காது. இந்த மாதிரி 0 ரிட்டன்ஷனில் மெகா ஆக்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, பும்ரா இவங்கள மாதிரி பிளேயர்ஸ்லாம் மெகா ஆக்ஷனுக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் ட்ராஃபியே அடிக்காத டீம்ஸ் ஒரு டெல்லி, பஞ்சாப் அந்த மாதிரி டீம்ஸ்லாம் இவங்களை ஆக்ஷன்லேருந்து பிக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் எந்த ஒரு பிளேயருமே இந்த மெகா ஆக்ஷனில் ரிட்டைன் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சில ஓனர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லா டீமோட ஓனர்ஸுமே அவங்கவுங்க கருத்து தான் சொல்ல முடியும். பட் கடைசியாக ரிட்டன்ஷன் எந்த ஃபார்மேட்டில் நடக்கணுன்றது பிசிசிஐ தான் டிசைட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இன்னும் ஒரு சில ஓனர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த ஐபிஎல்லேருந்து இம்பேக்ட் பிளேயர் ரூல்ன்ற ஆப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஐபிஎலுக்கு முன்னாடியே ஃபேஃப் டு பிளஸிஸ் ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால விராட் கோலி திரும்பி ஆர்சிபி கேப்டனா அடுத்த வருஷம் கம்பேக் தரலான்ட்டு ஒரு சில நியூஸ்லாம் லீக் ஆயிருக்கு. ஆனாலும் இன்னும் இதை பற்றி அஃபிஷியலாவோ அரல்ஸ் ஒன்றும் பெருசாக எந்த நியூஸும் வரல. அந்த மாதிரி ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா இதை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக பேசலாம். சரி, நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆக்ஷனில் 3+1 ஃபார்மேட்டில் ரிட்டன்ஷன் நடக்கணுமா, இல்லைனா ஒரு டீமோ 8 பிளேயரை ரிட்டைன் பண்ணுமா, அரல்ஸ் எந்த டீமுமே எந்த பிளேயருமே ரிட்டைன் பண்ணக்கூடாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பை காய்ஸ்.